வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல், சமூக, பொருளாதார வல்லுனர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார் வெளிநாட்டு பயணம்லாம் போயிருக்கீங்க. தொடர்ச்சியாக உங்கள் நேர்காணல் கேட்டு கிடைக்கல. ஃபாரினில் இருக்கிறதா சொன்னீங்க. முடிச்சுட்டு வந்தீங்க. ட்விட்டரை பார்த்தா ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் எங்கே போனீங்க? நீங்கள் கத்தார் போனீங்களா, ஓமன் போனீங்களான்னு யோசிச்சுக்கிட்டு தான் நீங்கள் ராகுல் காந்தி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஓமான் போயிருந்தேன். ஓமான் முடிச்சுட்டு நான் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தேன். அன்னைக்கு சனிக்கிழமை நான் வந்து மதுரையில் பேசுகிறதா இருந்தேன். ஒரு வியாழக்கிழமை ஈவினிங் என்னை டெல்லியிலேருந்து கூப்பிட்டாங்க. அடுத்த நாளைக்கு அடுத்தால வெள்ளிக்கிழமை காலங்காத்தால் ராகுல் காந்தி பேசுகிறாரு, உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. நான் என்னை மட்டும் தனியாக இல்லை, அந்த ட்விட்டர் ஃபோட்டோலேயே பார்த்துருப்பீங்க. ஒரு 50-60 பேர் இருந்தோம். அந்த 50-60 பேரை கூப்பிட்டு மீடியா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னதுனால எங்களை கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். இந்த புதுசாக இந்திரா பவன் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் முதல் மாடியில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. அதில் ஒரு 50-60 பேரை வச்சு அவர் பேசினார். ஆமாம், நான் போயிருந்தேன், பேசினேன், சந்தித்தேன் அவர். இல்லை என்ன பேசுனீங்க? எதுவும் முக்கியமான தகவல்? முக்கியமான தகவல் ஒன்றும் கிடையாது. அவர் இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் பெருசாக நீங்கள் பேசுறது இல்லை. அந்த தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் முழுக்க இன்னொரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ஜாதி கணக்கெடுப்புங்கிறது. இன்ஃபேக்ட் தெலுங்கானாவில் நாங்கள் வந்து ஜாதி வாரியாக கணக்கெடுத்து அந்த எவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ரிசர்வேஷன் ஏற்றணும்னு சொல்லி 50% மேலே ரிசர்வேஷன் ஏற்றியிருக்காங்க. ஸோ அது இந்தியா ஃபுல்லாக வந்து ஜாதி கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி. அதாவது அவர் பாரத் ஜோடோ, அவர் அது இந்த மீட்டிங்கில் எங்கள்கிட்ட சொன்னதை சொல்கிறேன்னா, அவர் என்ன சொன்னார்னா, இது பாரத் ஜோடோ யாத்திரையில் அவர் போகும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொல்கிறாருன்னா, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தேன். நான் நடந்தபோது நான் பல முகங்களை இந்தியாவை சந்தித்தேன். அந்த முகங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை, ஹைகோர்ட்டில் இல்லை, மீடியாவில் இல்லை, நான் பார்த்த கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படிங்கிறது அவர் என்ன சொல்றாரு. இந்தியாவுடைய வெகு மக்கள், உழைக்கும் மக்கள் யாருமே இந்த பெரிய இடத்துல 2% 3% கேட்டகரி மட்டும் தான் இருக்கிறாங்க. 4%னார் அவர். 4% மக்கள் தான் 90% வேலையை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த மீதி 90-95% மக்கள் என்னோட புத்தி கெட்டினது இதில் நடந்த போது தான், பாரத் ஜோடோவில் நடந்த போது தான். நான் 2004 அரசியல் பண்ணியும் எனக்கு என் கண்ணுக்கு அது படலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு சர்வே எடுக்கிற மாதிரி தான். இது ஒரு லென்ஸ் மாதிரி நம்மளுக்கு யார் யார் எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்குதுன்னு. இந்தியாவில் பல டேட்டா செட்ஸ் இருக்குது. யார் வேலை செய்கிறாங்க, எந்த வேலை செய்கிறாங்கன்னு டேட்டா செட் இருக்குது. இந்த ஜாதி வாரி கணக்கு எடுத்து அந்த டேட்டா செட்டில் போட்டால் தான் நம்மளுக்கு யாருக்கு எல்லாமே போகுது அப்படின்னு இருக்கலாம். நான் தப்பாக இருக்கலாம், எல்லா ஜாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியும் இருக்கலாம். அப்போ நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எடுங்க, புள்ளி எடுத்தால் தான் உண்மையை பேசுறதுக்கு என்ன பயம் இருக்குது, அதனால் உண்மையை பேசுங்க அப்படிங்கிறத அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், நம்ம எடுத்து பார்த்துருவோமே அப்படின்னு. நார்த் இந்தியன் மீடியாவில் என்ன கதை வருதுன்னா, இது மாதிரி வந்து காங்கிரஸ் தன்னால் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தது, இப்போ சடனாக இவங்க அப்படி மாற்றிட்டாங்க, ஏன் மாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு விளக்கம் டிவியில் பேசுகிறவங்க தான் இன்றைக்கி எல்லோரும் வந்திருந்தாங்க. தமிழ் டிவி மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹிந்தி சேனல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தார். எல்லோரும் கேட்ட கேள்விகளுக்கு பதிலும் சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப ரோல் இல்லை. ஏன்னா 1990 தமிழ்நாட்டில் வந்து 69% ரிசர்வேஷன் வந்துருச்சு. அந்த 69% ரிசர்வேஷனை வந்து 9th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் போட்டாங்க. 9th ஷெட்யூலுங்கிறது முதல் கான்ஸ்டியூஷன் ஆரம்பத்தை வரல, அது பின்னாடி அது கிரியேட் பண்ணது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சில மேட்டர்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு பண்ணி அந்த 9th ஷெட்யூலில் அதை கொண்டு வந்தாங்க.
ஏன்னா, முதல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் எதிர்த்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது. அப்ப ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணும்போது, ரைட் டு ப்ராப்பர்ட்டில அவங்க கேஸ் போட்டாங்கன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம் கரெக்ட்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும்னு சொல்லி 9த் ஷெட்யூல் போட்டு, 9த் ஷெட்யூலுக்கு அடியில அத கொண்டு வந்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் லேட்டர் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த 9த் ஷெட்யூல்ல கூட இவங்க சேலஞ்ச் பண்ணலாம். நாங்களே தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2007ல வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆனா, அத வந்து ஒரு பார்லிமெண்ட்ல அத இன்னும் மாத்தி தீர்ப்பு எழுதல. ஸோ 9த் ஷெட்யூல்ல இருக்கிறத, இப்ப இருக்கிற தீர்ப்புப்படி சுப்ரீம் கோர்ட் சேலஞ்ச் பண்ண முடியாது. ம். இந்த 69% ரிசர்வேஷன்ங்கிறது அதுக்குள்ள வந்துருச்சு. அதனால தமிழ் மீடியால அத பத்தி பெருசா யாரும் பேசுறதில்ல. பட் தமிழ்நாட விட்டுட்டு, கேரளா விட்டுட்டு மத்த எல்லா ஊர்லயும், இன்க்ளூடிங் கர்நாடகா, இந்த ஜாதி கணக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது ஏன்? அதனால என்ன நடக்கும்? ஏன் வந்து ஒரு 5% பாப்புலேஷன் ஏன் ஃபுல் திங்க கண்ட்ரோல் பண்றாங்க? அந்த முழு பவர் ம். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க. அத மாத்தி அமைக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்கணுங்கிறது வந்து அவரோட கருத்து. ம். ம். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் நினைக்கிறது கரெக்ட்டா இருந்தா அவர் நினைக்கிறது கரெக்ட்டா இருந்ததுன்னா, டேட்டா அத சொல்லிச்சுன்னா, 50% ஆஃப் அந்த 50%ங்கிற 50% ரிசர்வேஷன் போகக்கூடாதுங்கிற அந்த ரூல பிரேக் பண்ண சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷனா உடைச்சிடலாம். ம். இந்த 9த் ஷெட்யூல்லலாம் வேணாம். கான்ஸ்டியூஷன்ல 50%க்கு மேல ரிசர்வேஷன் குடுக்கக்கூடாதுன்னு எங்கேயும் இல்லையே. கான்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷனே குடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தது முதல்ல. ம். ரிசர்வேஷன் அதாவது சைலன்ட்டா இருந்தது. ரிசர்வேஷன் குடுக்கணுமா, குடுக்கக்கூடாதான்னு கிடையாது. ம். 1932ல காந்திக்கும், அம்பேத்கருக்கும் ஒரு பேக்ட் ஒரு அக்ரீமெண்ட் வருது பூனால. அது பேரு பூனா பேக்ட்ன்னு பேரு. நார்மலா அம்பேத்கர் என்ன கேட்டார்ன்னா, எலக்ஷன்ல ஷெட்யூல் காஸ்ட் தனியா எலக்ஷன் வைக்கணும். மத்தவங்களுக்கு இரட்டை தனியா வாக்குரிமை. ரெட்ட வாக்குரிமை இருக்கணும்னாரு. காந்தி அத ஒத்துக்கல. கரெக்ட்டா காந்தி என்ன சொன்னார்ன்னா, மறுத்துட்டாரு. ஒரே ஒரு எலக்ஷன் தான். அந்த ஒரு எலக்ஷன்ல ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு தனியா வந்து நம்ப எத ஒதுக்கீடு குடுப்போம்னாரு. அதுவரைக்கும் தான் அந்த பூனா பேக்ட்னால தான் பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன்லயே நம்ம ஸ்பெஷலா குடுத்துருக்கிறது. எஸ்சி, எஸ்டிக்கு தனி ரிசர்வேஷன் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலே ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூயன்சிஸ்ன்னு இருக்கு. இன்ஃபாக்ட் மேயர் ஆஃப் மெட்ராஸே ரிசர்வ்டு ஃபார் தலித் ஃபீமேல். ம். 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 அதனால தான் இந்த மேடம் இன்னைக்கு மேயரா இருக்காங்க. ரிசர்வ்டு ஃபார் ஃபீமேல் ஷெட்யூல் காஸ்ட். இந்த ரிசர்வேஷன தவிர பார்லிமெண்ட்ல வேற ரிசர்வேஷனே வரல. எப்படி ரிசர்வேஷன் வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரஸ்டிங் வரலாறு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். 1950ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனபோது, இன்னும் ஃபர்ஸ்ட் எலக்ஷன் வரல. எது 52ல தான் ஃபர்ஸ்ட். 52 தான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன். இந்த பீரியடுக்கு நடுவுல சம்பிக்கம் துரைராஜன் அந்த அம்மா வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. பிஎஸ்சி படிச்ச அம்மா. ம். மெடிக்கல் சீட்ட அவங்களுக்கு குடுக்கல. ஏன்னா ரிசர்வேஷன்னால அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு கோர்ட்ல வாதாடினது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர்ன்னு கான்ஸ்டியூஷன்ல இருந்தவரு. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் பெஞ்ச்ல இருந்தவரு. இவரோட இருந்தவரு. அம்பேத்கர், அம்பேத்கரோட முன்ஷி, இருந்தவர். கே. அம்பேத்கர் ஆமா முன்ஷி. முன்ஷியோட இருந்தவர். இன்ஃபாக்ட் 1900 கடைசி 49ல 26ஆம் நவம்பர் பேசும்போது அம்பேத்கர் சொல்லுவாரு. இது மாரி காங்கிரஸ் எனக்கு வாய்ப்பு குடுத்தது. அதுக்கு நான் காங்கிரஸ்க்கு நன்றி சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில பேச விட்டாங்க. அதுல மட்டும் இல்லாம இந்த கமிட்டில டிராஃப்டிங் கமிட்டில என்ன போட்டாங்க. டிராஃப்டிங் கமிட்டில மட்டும் என்ன போடல. அதுக்கு என்ன சேர்மனா போட்டாங்க. இதோ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் மாரி என் நண்பர்கள் இருக்காங்க. ஹூ ஆர் மோர் காம்பிட்டன்ட் தென் மீன்னு. ம். ம். அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் இந்த கேஸ் ஆர்க்யூ பண்ணி ஜெயிக்கிறாரு. ஜஸ்டிஸும் அதுக்கு மேல பெரிய ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் ராஜம் மன்னார்னு ஒரு ராஜமன்னார். பெரிய ஜட்ஜ் அவரு. ம். ஸோ நியாயத்த தான் எடுத்து சொன்னாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா இல்லையான்னு இல்ல. ம். 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 ரிசர்வேஷன் இருக்குன்னும் இல்ல, இல்லன்னும் கிடையாது. ம். ஒரு ஆம்பிகுவஸா இருக்கிறதுல இடம் இல்லன்னு சொல்லி அத டிஸ்மிஸ் அத வந்து அவங்களுக்கு சீட்டு குடுன்னு தீர்ப்பு வந்துடுறது. அப்ப வந்து ஒரு அசெம்பிளி இதே ஃபார்ம் ஆல. எது இன்னும் நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் ஒரு லோக்சபா எலக்ஷன் லோக்சபா வரதுக்கு எலெக்ஷன் முன்னாடியே இல்ல, சட்டமன்றமும் இல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு. அமெண்ட்மென்ட் வருது. ம். ம். அந்த அமெண்ட்மென்ட் பண்றச்ச நேரு வந்து ஒரு செலக்ட் கமிட்டி போடுறாரு. பார்லிமென்ட்ல முதல் செலக்ட் கமிட்டி. அதுல 17 உறுப்பினர் இருக்காங்க. அதுல பிரதமரே தலைமை தாங்குறாரு. அதுல அம்பேத்கரும் இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா பார்ட்டியோட
ஃபவுண்டரா இருந்த ஒரு ஷியாமா ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் அதுல இருக்காரு. ஷியாமா இப்போ ஒரே ஒரு ஆள் தான் அந்த 17 பேர்ல இந்த ரிசர்வேஷனை எதிர்க்கிறது. இதெல்லாம் வரலாறு. ஜனசங்கம் அப்பயே எதிர்க்குது இடஒதுக்கீடு கூடாது. ஜனசங்கம் பின்னாடி போய் ஜனசங்கம் ஆக்க போறாரு. அன்னைக்கு அவர் நேரு கேபினெட்ல இருக்காரு. இந்து மகாசபை அந்த மாதிரி இருப்பாங்க. ஆமா, அதுல கேபினெட்ல இருக்காரு. அவர் இதை எதிர்க்கிறார். இடஒதுக்கீடை எதிர்த்ததுல பாரதிய ஜனசங்கம், அதாவது இன்னைக்கு பிஜேபியோட ஹெட்டா இருக்கிற அவங்க ஃபவுண்டிங் மெம்பர்னு சொல்ற ஒரு ஷியாமா பிரசாத் முகர்ஜிங்கிறவர் இதை எதிர்க்கிறார். எதை எதிர்க்கிறாரு? ரிசர்வேஷனை எதிர்க்கிறார். இது வரலாறுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸ் மெஜாரிட்டியில இருக்கிறதுனால அது பாஸ் ஆயிடுது. ஆர்டிகல் 15(4) படி ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம். ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து படிப்புக்கு நீங்கள் இது கொடுக்கலான்னு வருது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 1960களில் பிகினிங்கில் 61 அப்போது நேரு பிரான் இருக்காரு. அப்போ என்ன வருதுன்னா தகராறு, நீங்கள் வந்து சோஷியலி பேக்வேர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு கன்சே கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாரு. அந்த கமிட்டியில் பல மெம்பர் இருக்கும்போது 5 மெம்பரோ 6 மெம்பரோ அந்த ரிப்போர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. கட்சேன்னு இந்த கமிட்டி தலைவரே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிப்போர்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விடுறாரு. அப்போ நேருவால் அந்த ரிப்போர்ட்டை அமலுக்கு கொண்டு வர முடியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா 1961 நேரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எது பேக்வேர்டு இல்லைன்னு இப்போ தீர்ப்பு டிசிஷன் எடுக்க முடியறதில்ல. அதனால் அந்தந்த ஊரில் ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் ஸ்டேட் லெவலில் கமிட்டி போட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்கன்னு. அப்படி வர்றது தான் தமிழ்நாட்டில் சட்டநாதன் கமிட்டி. ரைட்டாக அது மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஒரு கமிட்டி போடுறாங்க. இங்கே 16 கமிட்டி அதோ வருது. அதில் ஒரு கமிட்டி சட்டநாதன் கமிட்டி. இதுக்கு முன்னாடி 1951 முதல் சர்வே எடுக்கிறாங்க. இந்த முதல் சர்வே எடுக்கும்போது ஒரு குழுவில் அம்பேத்கர், நேரு, பட்டேல், ஆசாத்லாம் இருக்காங்க. அப்போ ஜாதி கணக்கு எடுக்கணுமா அப்படின்னு வருது. மக்கள் தொகை எடுக்கும்போது ஜாதி கணக்கு எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. சரி. அப்போ எல்லாரும் ஒரு விதமாக அந்த குரூப்பில் அம்பேத்கரும் இருக்காரு, பட்டேலும் இருக்கார், நேருவும் இருக்காரு. நாடு இப்போ தான் பிரிஞ்சிருக்கு. நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் நிறைய வயலன்ஸ் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நிறைய அடிச்சுன்னு இருக்கிறான். இப்போ ஜாதி கலவரத்தை கிளப்ப வேண்டாம், அதனால வெறும் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப் எலெக்ஷன் மட்டும் நம்ம எடுத்தா போகிறோன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குது. தட் இஸ் எஸ்சி எஸ்டி அண்ட் ரிலிஜன் மட்டும் நம்ம எடுப்போம். எந்த ஜாதிங்கிறத நம்ம கேட்க வேண்டாம். பல ஆயிரம் ஜாதி இருக்குது, இப்போ அந்த ஜாதி தேவையில்லைன்னு. அதனால்தான் நம்மளோட இதில் இந்த 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற சர்வேல எல்லா கட்சியும் இருந்திருக்கு. காங்கிரஸ் இருந்திருக்கு, ஜனதா ஆப்போசிட் பார்ட்டி இருந்திருக்கு. காங்கிரஸுக்கும் சாதி வரையா எடுக்கிறதுல தொடக்கத்தில் உடன்பாடு இல்லை. ஜாதிக்கு யாருக்குமே இல்லையா? அம்பேத்கருக்கே இல்லையே. நம்ம ஊரில் ரிசர்வேஷன் முதல்ல கேட்டதே அம்பேத்கர் தான். பூனா பேக்ட் 1932 கேட்டவரே அவர் தான். ஆனால் அது வந்து அரசியல் பிரதிநிதித்துவம், பொலிட்டிக்கல். அதுதான் அவர் கேட்டார். அவர் அன்னைக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வான்னு கேட்கல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் கேட்டாங்க, அவங்க தனியாக போயிட்டாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க மாண்டேக சேம்ஸ் போர்டு இதெல்லாம் முஸ்லீம்களுக்கான இது கேட்டாங்க. முஸ்லீம் அவங்க ரிலிஜன் படி கேட்டாங்க. ரிலிஜன் படி அதான் அவங்க வந்து ரிலிஜன் படி கேட்டாங்க. அதனால தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பாய்காட் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கே வராமல் பாய்காட் பண்ணுறாங்க, தனி நாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ பூனா பேக்டை மட்டும்தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரோம். அப்புறம் சம்பிக்கம் துரைராஜன் கேஸில் நம்ம வந்து ரிசர்வேஷன் லீகல்னு கொண்டு வருது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டநாதன் கமிட்டி வருது, அப்புறம் பல கமிட்டி வருது. ஸோ தமிழ்நாடு அதில் முன்னேறி போயிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் 2வது பேக்வேர்ட், முன்னாடி அது ஒரு பேக்வேர்ட் கம்யூனிஸ்ட் லீடர் இருக்கார் நார்த்தில். இங்கே 2வது பேக்வேர்ட் லீடர் காமராஜ். அதுக்கப்புறம் நாடார் பேக்வேர்டுன்னு டிக்ளேர் பண்ணி அவர் தான். ஆனால் அவர் ஜாதினால கிடையாது, காமராஜுங்கிற பெருந்தலைவர்னு ஆயிடுறாரு. அவர் எல்லா ஜாதி எல்லா மக்களுக்கும் தலைவராக போகிறாரு. குடியாத்தத்துல இருந்து தானே வெற்றி பெறுறாரு. ஆமாம், குடியாத்தத்தில் நாடார்களே கிடையாது. குடியாத்தத்தில் நாடார் கிடையாது, அங்கே நின்று ஜெயிக்கிறார் அவர். பட் அவர் தான் பெரிய லீடராக இருக்கார். தட் இஸ் பிராமண ஆதிக்கத்தை இந்தியாவில் முதல்ல முடிக்கிறதுல ஃபஸ்ட்டு பெரிய லீடர் வந்து காமராஜ். அதனால தான் பெரியார் தொடர்ந்து காமராஜர் ஆதரிக்கிறார். பெரியார் எல்லாருமே ஆதரிச்சாங்க.
இந்த மேல்ஜாதி ஆதிக்கம்ங்கிறது அரசியலில் முடிய ஆரம்பிக்கிறதே வந்து காமராஜர் தான் காரணம். காமராஜ் தான் முதல் ஆளு காங்கிரஸ்குள்ளேயே. காங்கிரஸ்குள்ள. வேற அதுக்கு எங்கேயும் முன்னாடி வரையும் ராஜாஜி, சத்தியமூர்த்தி ஐயர், சீனிவாச ஐயங்கார் எல்லாமே அப்படிதான். பிராமின்ஸ் மட்டும்தான். பிராமின்ஸ் மட்டும்தான். முதல் பெரிய நான் பிராமின் லீடர் காமராஜர். பவர்ல உட்காடுறது காமராஜர் தான். அப்படியே நம்மளுக்கு ரிஃபார்ம் வருது ஒன்னொன்னா. பின்னாடி ஜெயலலிதா பிராமின் இருந்தாலும் அந்த பிராமின் தான் வந்து ரிசர்வேஷன் 69% ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு ஒரு வேற வழி பாதைக்கே போயிடுச்சு. ஆமா ஆமா. அதனால நம்ம வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கப்பட்டது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டதுனால தமிழ்நாடோட ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டா வேற டைரக்ஷன்ல போயிடுச்சு. எல்லா சமூகத்தினரும் இங்க ஜட்ஜா இருக்கிறாங்க. எல்லா சமூகத்தும் ஜட்ஜா இருக்கான், முஸ்லீம் பிஸ்னஸ் மேனா இருக்கிறாங்க, எல்லா போஸ்டிங்லையும் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வேற இந்தியாவில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பார்த்தீங்கன்னா 90% ஜட்ஜு இன்னும் ஃபார்வர்ட் கமிட்டியிலேருந்து தான் இருப்பான். பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கமிட்டியில் தான் இருப்பான். முக்கால்வாசி ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டியிலேருந்து தான் இருப்பான். ஃபார்வர்ட் கமிட்டியா 90% பிராமின்ஸ் தானே. சர்மா, முகர்ஜி, எல்லாமே சட்டர்ஜி எல்லாமே அவங்க தானே. காயஸ்துன்னு ஒரு கும்பல் இன்னும் கொஞ்சம் இருக்கு. பிராமினா பிராமின்லயும் கொஞ்சம் அப்பர் கேஸ்ட், எல்லாமே அப்பர் கேஸ்ட் தான். ஓகே ஓகே. மகாராஷ்டிரால இருக்கு கயஸ்தா. எல்லாம் யூபியில். ஓகே. இப்போ சாஸ்திரி கயஸ்த், லால் பகதூர் சாஸ்திரின்னு ரெண்டாவது பிரதமர் கயஸ்த். அவர் பிராமின் கிடையாது. பிராமின் கிடையாது. சாஸ்திரிங்கிறது பட்ட பேர். ஓ, படிச்சதுனால வாங்கின பேர். படிச்சதுனால வாங்கின பேர். பண்டிட்னு முடியறதும் பிராமின் தான். பண்டிட் பிராமின். ஸ்ரீவாஸ்தவங்கிறவன்லாம் காயஸ்த். சர்மா பிராமின். வர்மா சில பிராமின், சில நான் பிராமின். ஓகே. இவங்க எல்லாம் மேல். ஆனா பேக்வர்ட் ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது நார்த் இந்தியால. ரொம்ப கம்மி. 90% மாயாவதி தான் ஃபர்ஸ்ட். மாயாவதி அண்ட் முலாயம் சிங் யாதவ் தான். ஏன் கல்யாண் சிங் வந்தார்? அதெல்லாம் லேட்டர் லோதுன்னு அவங்களுக்கு அப்புறம் அவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி தானே. அதெல்லாம் முலாயம் சிங்க்கு அப்புறம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது பாலிடிக்ஸ்ல அவங்கெல்லாம் வந்தாலும் இதுல வந்து இது ஐஏஎஸ், ஜட்ஜு, ஜேர்னலிஸ்ட், பிஸ்னஸ், பிராமின், காயஸ்த் அவங்க மாதிரி தான். பனியா மார்வாடிஸ் இவங்க தான் கண்ட்ரோல். இப்போ பிஸ்னஸ்ஸு, படிக்கிறது எல்லாமே. படிக்கிறதுலேயே அவங்க இல்லாதனால நீங்கள் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பெரிய இந்தியாவோட ஜேர்னலிஸ்ட் எல்லாமே பிராமின் இல்லாட்டா ஃபார்வர்ட் கேஸ்டில் தான் இருப்பான். தமிழ்நாட்டில் தான் நான் பிராமின் அதிகம் இருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கான். ஏன்னா படிப்புக்கு ஆக்சஸ் வேணும் உங்களுக்கு. நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னா படிக்கணும் முதல்ல. படிப்புக்கு ஆக்சஸ் இல்லைன்னா நீங்கள் ஆகவே முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலே இப்போ தான் ஒரு டி ராஜாலாம் உள்ளே விட்ருக்காங்களே தவிர முக்கால்வாசி 90% ஆஃப் தி டைம் மேல் ஜாதி தான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருப்பான். நீங்கள் உங்கள் கட்சியை சொல்லிட்டு அவங்களையும் சொல்லிட்டீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என் கட்சி தானே ஒத்துக்கிறேன். என் கட்சி நானே தானே ஒத்துக்கிறோம். நாங்கள் ஒத்துக்கிறோம்ல. நான் என்ன ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோம்னா என் கட்சியில தானே எல்லா ஐயங்கார் இருந்து அப்புறம் காமராஜ் வந்து உடைச்சாருன்னு நானே சொல்றேன். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிதான் சொல்றீங்க. பிராமின் பார்ட்டி தான் அதிகம். பிராமின் பார்ட்டி தான் அது. அப்பர் கேஸ்ட் பார்ட்டி தான் அது. பிரகாஷ் கராட் இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. இப்போ வந்திருக்கலாம். இப்போ ஒரு ஈழவா வந்து சிஎம் ஆயிருக்காரு சார். கேரளால ஒரு ஈழவா சிஎம் ஆகியிருக்காங்க சார். எப்போ இப்போ அவர் தானே முதலமைச்சராகவே ஒரு ஈழவா தானே இருக்கிறாங்க. அது இப்போ 2000க்கு அப்புறம். சரி. இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சது? 50லேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. ஆமாம். அது வரைக்கும் பிராமின் தானே. அது வரைக்கும் பிராமின். நம்பூதிரி பாட்டு அவன் இவன் தானே உட்காந்துன்னு இருந்தாங்க. மேல் ஜாதிக்காரங்க தான். நீங்கள் இது பவரில் கூட கட்சியோட பாலிட் பியூரோவும் ஜெனரல் செக்ரட்டரி யாராக இருந்தாங்க? சீதாராம் யெச்சூரி என்ன, பிருந்தா காரத் எல்லாரும் மேல் ஜாதி தானே. பிருந்தா காரத், பிரகாஷ் காரட், சீதாராம் யெச்சூரி, ஜோதி பாசு, ஹர்கிஷன் சிங், சோம்நாத் சாட்டர்ஜி, ஜோதி பாசு. நீங்க யாருன்னா பேரை எடுத்து சாமி அவ்வளவுதான். அது ஏகே கோபாலன்ல நீங்க ஆரம்பிங்க. பி ராமமூர்த்தி வலிக்கும். உண்மை அதுதான். உண்மை. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி தலித் மக்களுக்காக நிறைய பாடுபட்ட அடி வாங்கி சீனிவாச ராவன் ஒரு கன்னட பிராமின் அடி வாங்கியிருக்காரு. வைத்தியநாத ஐயர் தான் சார் உள்ள கூட்டு போனார். அதான் சொல்றேன் நான். ஆனா தமிழ்நாட்டுல தான் காங்கிரஸ்ல கக்கனுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்தாங்க. ரைட்டா. கம்யூனிஸ்ட் பண்ணலங்கிறது உண்மைதான். பேசுறது வேற, அதிகாரம் கொடுக்கறது வேற. உனக்கா பேசி நானே அதிகாரத்துல உட்காடுறது வேற. அப்ப ராகுல் காந்தி இப்ப அந்த பழைய தவறுகள் இருந்து திருத்தணும்னு நினைக்கிறாரு. நான் தவறு பண்ணேன். அவர் என்ன சொன்னார்? எங்க கட்சியும் பிராமின் கட்சி தான். ஆனா
ஆனா பேக்வர்டுக்கும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் நான் பேசுறேங்கிறாரு. பேசுறேங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நேரு தப்பு பண்ணிட்டாரு, இந்திரா காந்தி தப்பு பண்ணிட்டாரு, காந்தியே தப்பு பண்ணிட்டாருன்னா கூட இந்த ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாரு. நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஏன் நீ சரியா பண்ணுன்னு சொல்லுவாருன்னு தான் சொல்றாரு. நாங்க தப்பு பண்ணிட்டோம், நீங்க சரியா பண்ணுங்கன்னு தானே. அப்ப வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க ரூம்ல கேட்டபோது அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து மும்ருவுக்கு பதவி கொடுத்தோம், ரமேஷ் கோவிந்துக்கு பதவி கொடுத்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு கோவிந்தன் ஒருத்தரை வந்து நாங்க ஆக்கினோம். அப்ப அவர் என்ன சொன்னார், செரிமோனியல் போஸ்ட்ல உட்காந்து அவங்களுக்கு பவர் இல்லாம ஒரு போஸ்ட்ல உட்காத்தி வச்சுட்டு நாங்க பண்ணோம்னு அவர் சொன்னாரு. நான் ஒன் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்றேன். அவர் சொல்லல, நான் சொல்றேன். ஒரிசா கோவிலுக்குள்ள அவரை சரியா உள்ளேயே விடலன்னு பேப்பர்ல நியூஸ் பார்த்தோம். உண்மையா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அவர் உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு தகராறு நடந்தது. ஆனா காங்கிரஸ்ல வந்து அந்த காலத்திலேயே இங்க மட்டும் கக்கன் இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஜெகஜீவன் ராம்னு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் இருந்தாரு. ஆனா அவரை கோவிலுக்குள்ள விடலன்னு சர்ச்சையாச்சுல. அதேதான் சொல்றேன். அவருக்கு செலவச்சது தமிழ்நாடு தானே. ஆமா, அதுக்கு வந்து 100 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ்ல 100 சீட்டு வரைக்கும் டிசைட் பண்ற பவர் அவர்கிட்ட இருந்தது, ஜெகஜீவன் ராம்கிட்ட. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்பப்பட்ட காங்கிரஸ்லயே தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாரு அவர், ராகுல் காந்தி அவர்கள். ஆமா, அதை நாங்க மாத்தி அமைக்கணும். அவங்க தப்பு பண்ணாங்களா? இதை கமல்நாத் போன்ற காங்கிரஸ் சீனியர் லீடர் ஏத்துக்குவாங்களா? ராகுல் காந்தி கமல்நாத்ல நீங்க சைட் லைன் ஆயிட்டாங்கல்ல. கமல்நாத்னு குறியீடா கேட்டேன். இப்ப மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தி மட்டுமல்ல காங்கிரஸ். அவங்க இப்ப மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி கருத்தை ஏத்துக்குவாரு. ஏன்னா அவர் ஒரு ஃபார்வர்டு திங்கர். மல்லிகார்ஜுன இப்ப நான் என்ன கேட்குவேன், இப்ப வந்து மத்திய பிரதேஷ்ல ஜித்து பட்வாரின்னு ஒரு ஓபிசி தான் லீடரா இருக்கு, ஒரு பேக்வர்ட் கிளாஸ் லீடர் தான் வந்து நீங்க மத்திய பிரதேஷ்ல லீடரா இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எங்களோட உதய்பூர்ல முன்னாடியே சொல்லி ராய்ப்பூர்ல போட்ட ரெசல்யூஷன்ல இன்னும் நடந்துதான்னு எனக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா எடுக்கல. அட்லீஸ்ட் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறது 50% வந்து உமன், இது பேக்வர்ட் கிளாஸ் தலித் தான் வந்து காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. 50% ஒரு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, கட்சி கட்டமைப்புலயே காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி தான் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் தி பாடி. அதுலேயே 50% ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அதையும் நான் சொல்கிறேன், இதனால் நான் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிளாஸுக்கு செய்ய மாட்டேன்னு இல்லை. பணக்காரன் நான் பணக்காரன் 2 குரூப் இருக்குது. யார்கிட்ட பணம் இல்லை, யார்கிட்ட வந்து சொசைட்டல் பவர் இல்லையோ அவங்களுக்கு அரசாங்கம் தான் ரிசர்வேஷன் மூலமாக புஷ் பண்ணும். இதுதான் அவர் அன்றைக்கி பேசினார். ஸோ காங்கிரஸ் வந்து இந்த கேஸ்ட் சென்சஸை பெருசாக்கும். 2வது விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, அவர் கேஸ்ட் சென்சஸை பற்றி பேசிய பிரதமர் இத்தனை நாள் எதிர்த்தது காங்கிரஸ் கேட்டபோது அர்பன் நக்சல்னாரு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா அதை வந்து எதாக்கிட்டாரு இந்த கேஸ்ட் சென்சஸ்ங்கிறாரு. இந்த வருஷம் சென்சஸுக்கு பட்ஜெட்லேயே அவர் வந்து வெறும் சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 500 கோடி தான் கொடுத்துருக்காரு. போன வருஷம் என்ன சொன்னார், சென்சஸ் எடுக்க போகிறேன்னு 5000 கோடி கொடுத்தாரு. ஸோ ஒரு சென்சஸ் எடுக்கணும்னா 6000 கோடி வேணும். இந்த வருஷம் பட்ஜெட்டில் அந்த 6000 கோடி அலாட் ஆகல. என்னைக்கு ஒரு பட்ஜெட் எடுத்து சென்சஸ் எடுத்து அதே மாதிரி ஒரு சர்வேல என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு, உன் ஜாதி என்ன அப்படின்னு கேட்டால் போறாது, அது வேற விதமாக கேட்டது உண்மையை கொண்டு வரணும். என்ன கேள்வி கேட்கணும்னே தெலுங்கானால ஒரு சர்வே எப்படி எடுக்கணும்னே நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். ஸோ அதனால அவன் வேலை, சில பேருக்கு சில வேலை தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் என்ன கேட்டார்னா, எவ்வளோ மேல் ஜாதிக்காரன் ஸ்விக்கி ஓட்டுறான், எவ்வளோ மேல் ஜாதிக்காரன் வந்து ஊபர் டிரைவரா இருக்கான், உடல் உழைப்பு சார்ந்து எதையும் செய்யறது கிடையாது. கிடையாது, அதை நீங்க எடுத்து பாருங்களேன்னு கேட்குறாரு. இதுதான் எங்களை கூப்பிட்டு பேசினது அவர். கண்டிப்பா. அப்ப கிட்டத்தட்ட பாஜகவை வந்து காங்கிரஸ் கட்சியின் மீது நீங்க விமர்சனம் வச்சாலும் நாங்க திருத்திக்க தயாரா இருக்கிறோம், மாத்திக்க தயாரா இருக்கிறோம். தப்பனா இது பாஜக அப்பர் காஸ்ட் கட்சி, ஒரு பிராமின் ஜனதா பார்ட்டியா இருக்கு, பனியா ஜனதா பார்ட்டியா தான் இன்னும் இருக்கு. அப்படி ஏன்னா மோடி மாதிரி பேக்வர்டு கிளாஸை போட்டாலுமே அவங்க செயல்படுறது அவங்களுக்கு தான், செயல்படுறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு குடுமையை பிடிச்சி உழுக்கிறாரு, மனசாட்சியை பிடிச்சி உழுக்கிற அளவுக்கு ஓப்பனா போயிட்டாரு. மனசாட்சியை பிடிச்சி உழுக்கிறதுக்கு ஓப்பனா போயிட்டாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு காஷ்மீர் பண்டிட் குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற விமர்சனத்தை பலர் அவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் வச்சிருக்கிறாங்க. இவரும் ஒரு பார்ப்பனர் தானே, இவர் என்ன பெரிய பேசுறார், மோடியை பாரியா ஒரு என்ன இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு பிற்படுத்தப்பட்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க.
இந்த ராகுல் காந்தி இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா இது யாருக்கான நாடா இருக்கு, பிசி எஸ்சி முஸ்லிம்ஸ் எங்க இருக்கிறாங்க, பிராமின் சர்மா வர்மா எங்க இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோட பேசி அவர்களுக்கான குரல் கொடுப்பேன் அப்படின்னு அவர் பேசி இருக்கிறதையும், உங்ககிட்ட மனம் திறந்து பேசினதையும் ரொம்ப விரிவா பேசியிருக்கிறாங்க. இந்த நாட்டின் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் சேர்ந்துதான் அந்த நாடு உருவாயிருக்கு. ஆனா அவங்க இந்த பார்வையாளராகவே இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு பெருசா என்னன்னா தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருக்கு. அதையும் சொல்றாரு அவரு. அவரே சொல்றாரு 35 வருஷமா. அதனால தான் அவர் எல்லா இடத்தையும் தமிழ்நாட்டை பத்தி இடம் காட்டுறாரு. 35 வருஷமா நம்ம இங்க வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல். இன்னும் இதை பெட்டரா பண்ணலாமா இருக்கலாம். பட் இது தமிழ்நாட்டில் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் தானே. கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல், காலகாலத்துக்கும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தேவையான ஒரு அரசியலை ரொம்ப விரிவா உங்களுடன் நேரடியாக அவர் பகிர்ந்து கொண்டார். என்னோட மட்டும் இல்ல 40 பேர் இருந்தோம், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாரு. இல்ல இதுக்கு முன்னாடியே அதை கருத்தை தொடர்ச்சி அவர் பேசி கொண்டு தானே இருக்கிறார். நாடாளுமன்ற நிலைக்குழுவில் எத்தனை பேர் இருக்கீங்க, பணியாளர்கள் எத்தனை பிசி இருக்கீங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு அவர் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் நீங்க ரொம்ப விரிவா காய்த்தல் உவத்தல் இன்றி இதை எப்படி இந்த கட்சிகள் இந்த நாடு அணுகியது அப்படிங்கிறதையும், இப்ப என்ன தேவை ஏற்பட்டு இருக்கிறதுங்கிறதையும் ரொம்ப விரிவா மக்கள்கிட்ட பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.